வருது எனக்கு. ஏக்கா என்னக்கா பலமா யோசிச்சுனுங்கிற விளக்கு வச்ச நேரத்துல? என்ன விஷயம்? ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துங்கிற? அழுகுது பாட்டு அழுகுது பாட்டா. அது ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு வாசனையா இருக்குது. எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்து காட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனையாவே இருக்குது. அது எப்படி வரதுன்னு தான் தெரியல. அதான் அதை பத்தி யோசனை பண்ணின்னு இருக்கிறேன். என்னது முன்னுக்கு வந்து காட்டணுமா? அக்கா இதுக்கா எவ்வளவு நாள் யோசிச்சுனுங்கிற? தம்பிகிட்ட சொல்லியிருந்தா டக்குன்னு காட்டிருப்பல. அக்கா உனக்கு நான் முன்னுக்கு வந்து காட்டினேன் அவ்வளவுதானே. பாருங்க ஒரு 5 செகண்ட்ல முன்னுக்கு வந்து காட்டுறேன். 5 செகண்ட்ல முன்னுக்கு வந்து காட்டுவியா? அது எப்படி? முதல்ல பின்னுக்கு போறேன். இப்ப பாருங்க முன்னுக்கு வந்துட்டேன். இதுக்கு இத்தனை வருஷம் யோசனையா இருக்கீங்க. போக விவசாய கட்ட ஆளுக்காதீங்க. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கு? அட துணி சோப்பு வாயா, இந்த முன்னுக்கு சொல்லடா. வாழ்க்கையில நம்ம வெற்றியை பார்க்கணும்டா, அத பத்தி சொன்னேன்டா. துணி சோப்பு வாயா. இந்த முன்னுக்கு இல்லையா? வெற்றியை பார்க்கணுமா? ஏக்கா இது அதை விட ரொம்ப சுலபமான விஷயம்க்கா. வெற்றியை நம்ம போய் பார்க்கவே வேணாம். நாளை காலைல 8 மணிக்கு டான்னு வெற்றியை நம்மளை பார்க்க வருதுக்கா வீட்டுக்கு. என்னது வெற்றி நம்மள தேடி வருமா? என்ன இவன் தெரிஞ்சுதான் பேசுறானா இல்ல தெரியாம தான் பேசுறானா? இதை கேட்டாலும் நமக்கு விளையமா தாங்குது. இது எதுனா லூஸ் தனமா உளருமா என்னன்னு தெரியல. கேட்கலனாலும் இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட? கேட்டுதான் பார்த்து தொலையும் மூஞ்சிய முதலியும். ஆமா வெற்றி எப்படி நம்மள தேடி வர்றான்? அது விளக்கம் சொல்லு கொஞ்சம். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஏக்கா என் ஃப்ரெண்டு பேரு வெற்றி. அவனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அதனால நோட்டீஸ் வைக்கிறதுக்கு நாளை காலை 8 மணிக்கே வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டான். அதனால வெற்றியை நம்ம பார்க்க வராங்க. நம்ம போய் வெற்றியை தேடி போகணும் அவசியமே கிடையாது. இதுக்கு நீ இத்தனை வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்க பாரு. என்னக்கா நீ விவசாயில ஆளு ஃபர்ஸ்டே தம்பிக்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்படிங்கிறதுக்குள்ள இந்த விஷயத்துக்குலாம் நான் ஐடியா கொடுத்துருப்போம்ல. ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அத சொல்லலடா தோர்தல வாயா. எதிரிங்க 4 பேருக்கு முன்னாடி நம்ம நின்னு காட்டணும்டா. அத சொன்னண்டா என் சப்பட்டா தலையா. எதிரிங்க 4 பேருக்கு முன்னாடி நின்னு காட்டணுமா? அக்கா சாரிக்கா, இவெல்லாம் நான் காமெடியா பேசிட்டு இருந்தேங்க. இப்பதான்க்கா நீங்க சொன்ன உடனே ரொம்ப சீரியஸா வந்தது. கரெக்ட் தான்க்கா, உண்மைதான்க்கா. நின்னுதான்க்கா காட்டணும். அக்கா வாக்கா வெளியே போலாம். வாக்கா வெளியே போனோமா? எதுக்குடா? அட எத்தனை தடவை நீ சொல்லியிருக்க உன்னோட எதிரி யாருன்ட்டு? அந்த 4 பேர் எனக்கு தெரியாதா? பக்கத்து வீட்டு பார்வதியே, ஏத்த வீடு ரேணுகா, லாஸ்ட் வீடு கோமதி, பக்கத்து தெருவு பஞ்சவர்ண கிளி. இந்த 4 பேர் தான் உன் எதிரியே. வாக்கா அவனுக்கு முன்னாடி நம்ம தரதாரன்னு கூட்டிட்டு போய் நிக்க வச்சு காட்டுறேன். இதுக்கே எத்தனை வருஷம் व्यसனப்பட்டு உட்காந்துக்கிற? தம்பி நாடுன்னு சொன்ன நீ ஏக்கா பயந்துனே உட்காந்துக்கிற? வாக்கா போலாம். ஐயோ இது கூட பேசி எனக்கு இருக்கு பிடிச்சிடும் போல இருக்குதா. டே எப்பா சாமியா, உன்னாண்ட பேசி எனக்கு ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. நானே கொஞ்சம் ஏற்கனவே குழம்பி போய் தான் இருந்தேன். நீ வந்து நான் ரொம்ப குழப்பிட்ட. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட உட்காரஞ்சி பேசுகிறேன். நீ எப்பா எல்லாம் வேலை இருக்குதானே போய் பாருடா. போடா சாமியா. உன்னாண்ட போய் பேசினேன் பாரு. இது இப்போதான் இப்படிக்குதா இல்லை பிறந்ததுலேருந்தே அப்படி தாங்கதான்னு தெரில. இருக்கு இதெல்லாம் வச்சு நீ எப்படி சோறு போட்டுனுக்குறாங்களோ வீட்டுல தெரியல. என்னடா இது? நான் நல்லதானே சொன்னேன், என்னையா திட்டுது இது? என்னவோ போ, நல்ல சொன்னாவே இப்பெல்லாம் காலம் எல்லாம் போச்சு. எதனா யோசிச்சுங்க, நான் கிளம்புறேன்.